ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்கள் விஜய் நான் வரேன் அந்த சாங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்கள் மன்னனே அன்பானே அண்ணனே செம்மையா பண்ணிருக்காங்க. விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா இப்படிதான் இருந்தது அங்க கூட்டமும். மன்னா ஏய் பெஸ்டா பண்ணிருக்காங்க. எங்க உரிமை காவல் ஏய் நல்லா இருக்கு மியூசிக். அடடா உங்க விஜய் உயிரென்ன வர அவரோட வாய்ஸ் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் செம்மையா இருக்கு. விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா வாய்ஸ் மியூசிக் எல்லாம் வர்றாங்க. ஓ எல்லா பிரச்சனையும் இந்த பாட்டே சொல்லிட்டாங்க. விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா ஓ வாய்ஸ் கேட்கவே அப்படி உங்க விஜய் ஐயோ செம்ம. எங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்சி சாங் பார்த்தோம், அதில் சினிமா சாங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுகிறோம். வேற லெவலில் இருந்ததுங்க. மியூசிக் சூப்பரு, லைன் சூப்பரு, நம்ம அண்ணன் வாய்ஸ் அதில் இருந்தது, எல்லாமே சூப்பராக. எங்களுக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் சாங்கே இந்த மாதிரி தான் இருந்தது, பட் அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அந்த மியூசிக் நம்ம என்ன சொல்ற
மதுரையில் இப்போ போனார் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதுவும் அதோட அவர் வாய்ஸ் நடுவில் வந்ததுமே செம்மையா இருந்துச்சு. அது கடைசியில் நான் வரேன் அது ஐயோ பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த ஃபீல். அந்த வாய்ஸ் அந்த கத்தும் போது இல்லை அப்படியே ஒரு உணர்வுபூர்வமா அப்படி இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்ப் ஃபீலிங்லாம் வந்துச்சு எனக்கு. விஷுவலும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ நடக்கிற பிரச்சனைங்க எல்லாம் கரெக்டாக அந்த விஷுவலில் காமிச்சிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொன்னாங்க. அது வரியிலையோ அது எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு வந்து விஷுவலில் எல்லாமே எங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது யார் பாடினான்னு தெரியல. அவர் வாய்ஸ் சூப்பராக இருந்தது. அதுமாதிரி ஒரு மனசுல இருந்ததெல்லாம் ஒரு பாட்டாக சொல்லிட்ட மாதிரி இருந்துச்சு. நடுவில் துப்புரவாளர்கள் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது செம்ம விஷயமா இருந்தது. நான் சாங் வரும்போது ஓகே அவரை பற்றின நிறைய விஷயம் சொல்லி அப்படி சாங் வரும் அப்படின்னு நினச்சா இல்லை, மற்ற எல்லா இஷ்யூஸையும் வச்சு பேசின மாதிரி அந்த சாங் இருந்தது. ப்ளஸ் சாதி மாதம் அது எல்லாத்தையுமே எடுத்து அவர் பேசியிருந்தார். அதான் சாங்கில் மேடையில் எல்லாத்தையும் சொல்கிறாரு. பட் இன்னும் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். செயல்லையும் இன்னும் நிறைய விஷயம் அவர் பேசணும். இந்த மாநாடே எனக்கு பேசுனது ஆக்சுவலி பத்தலை. ஸோ இன்னும் நிறைய மாநாடு கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ இன்னொன்றும் நிறைய அவருடைய ஸ்பீச், அவருடைய தாட்ஸ் என்ன கொள்கை திட்டம் அது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். பாப்பா என்னெல்லாம் கொண்டு வராரு, என்ன சொல்ல போகிறாருன்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.